வணக்கம் குரு ஜோதிடம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிற ஜூலை 2026 மாதம் எந்த பலாபலன்கள் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில, ஒளி தத்துவ முறையில எந்தவித மூட நம்பிக்கையிலே போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்தில் போய் மிகைப்படுத்தாமல், ஒரு கிரகமும் ஒரு மாதிரி சஞ்சரிக்கும் பொழுது, அந்த ராசிக்கு அப்படி இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை, கர்ம வினையை, சாதகமான சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களை கொடுக்க போகுதுங்கிறத துல்லியமாக நாம பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு ஜூலை 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய குருவே வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்கிறார். சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 3ல இருக்கார், கேது 9ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் தப்பில்லை. சனியின் பார்வை ராசிக்கு இருக்கு, ஆனா குருவின் பார்வை ராசியிலிருந்து விலகிருச்சு. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, தனுசு ராசிக்காரர்கள் ஃபீல் த ஹீட். ஹீட்னு என்ன? சில விஷயங்கள் அசௌகரியமாக இருக்கும். அது வேலை விஷயமா இருக்கலாம், குடும்ப விஷயமா இருக்கலாம், பண விஷயமா இருக்கலாம், ஹெல்த் விஷயமாக இருக்கலாம். பட் நீங்க ஏதோ ஒரு நோக்கி போறீங்க, ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்க, எதையோ வந்து அச்சீவ் பண்றதுக்கு நம்ம மெனக்கெடுறோம் அப்படிங்கிறது. அந்த சனியின் 10ஆம் பார்வை வருது. அது 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வீடு, வண்டி, வாகனம், வேலை, தொழில் விஷயமாக நமக்கு கொஞ்சம் வேலை பளு இருக்கு, அதிகமா இருக்கு, அந்த ஸ்ட்ரெஸ் போயிட்டு இருக்குங்கிறது தெரியுது. அதே மாதிரி குரு வந்து 8ல இருக்கிறதுனால 2ஆம் இடம், 4ஆம் இடம், அதே சமயத்துல 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால இடம் மாற வேண்டியது, ஒரு அலைச்சல், ஒரு டிராவலிங், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போறது, பல விஷயங்கள் ட்ரை பண்றது, செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் பாக்குறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ராகு 3லும் கேது 9ல இருக்கிறதும் தப்பு இல்லை. ஃபாதர் ரிலேட்டடான விஷயத்துல சில சிக்கல்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா கொஞ்சம் வரும். அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள் நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட வேண்டியது வரலாம். மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சூரியன் வந்து 8ல மறைஞ்சு குருவோட சேர்ந்து இருக்கிறது நல்லதுதான். ராஜோகாதிபதி வந்து சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி 8ல போய் குருவின் பார்வை பெறுகிறார். எப்ப? மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருந்து. அது வந்து ஓரளவுக்கு மறைமுக இன்கம், திடீர் ஜாக்பாட், அப்பா தாத்தா மூலமா வர வேண்டிய சொத்துல ஒரு ஆதாயம், வரவேண்டிய பணம் வந்து சேர்றது, ஷேர் மார்க்கெட்ல ப்ராஃபிட் வர்றது, சுபவிரயம் செய்து ஒரு லம்பா ஒரு ப்ராஃபிட் அடிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்களுடைய தசாபுக்திகள் சப்போர்ட் பண்ணும் பொழுது. அதே மாதிரி செவ்வாய், ராஜோகாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் வீட்டு தன் வீட்டை பார்க்குது. வந்தீங்கன்னா கடன் நோய், வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. டிராவலிங் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அஜீரண கோளாறு, சூடுனால, ஹீட்னால வரக்கூடிய தொந்தரவுகள், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்லாம் வர வாய்ப்புகள் உண்டு. பகைவரின் நடமாட்டங்கள் உண்டு. இந்த டைம்ல நீங்க வந்து வம்பு வழக்குகள் எல்லாம் வந்து கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். அதே சமயத்துல உங்களுடைய சுக்கிரன் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துலயே இருக்கிறது தப்பு இல்லை. அது வந்து ஓரளவுக்கு தந்தை வழி விஷயத்துக்குலாம் ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். எப்படி பார்த்தாலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆண்டே பாத்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், இடமாற்றத்தை கொடுக்கும், வேலை மாற்றத்தை கொடுக்கும், தொழில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த ஜூலை மாதம் வந்து அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, இந்த மாற்றத்துக்கு வேணுங்கிற ட்ரிகர் பாயிண்டாக இருக்கக்கூடிய அமைப்பாக ஜூலை 2026 செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா, மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. மாறும், வேலை மாறும், தொழில் மாறும், இடம் மாறும். அது வந்து நல்ல ஒரு மாற்றமாக இருக்குங்கிறது நம்ம நினைச்சுக்கணும். நம்ம வந்து இருக்கிற அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. 4ஆம் இடத்துல வந்து அந்த குருவின் பார்வை சனி மேல விழுகிறதுனால இதுவரை கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் பாசிட்டிவா சில வேலைகள் செய்வீங்க. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடு, மெட்டல் ரிலேட்டடுங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும், ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும், தொழிலதிபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும், ஃபண்டிங் கிடைக்கும், ஒரு புது பங்குதாரர் மூலமாக ஒரு ஃபண்ட்ஸ் கிடைக்கும், ஒரு கூட்டு தொழில போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும், லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பல வழியில வந்து பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் வரும். இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிட்டு வேலையில நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, தொழில நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தின் ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்தோட பெனிஃபிட்ஸை நீங்க
அறுவடை செஞ்சு கொள்ள வேண்டும், நல்லா உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான பலன்தான். இந்த தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு கிரகத்தை வைத்து மாத கிரகத்தை வைத்து ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குன்னு சொல்றமே ஒழிய, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்துல ஜாதகத்தை போட்டு அடுத்த வரக்கூடிய தசா புக்திகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில நம்ம அதை பார்த்து வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்கு, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் எப்படி இருக்குதுங்கிறதை துல்லியமாக கணித்து எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் எது மாதிரி சாய்ஸஸ் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, எதை நம்ம எடுக்கலாம், எது நமக்கு பிராப்தமாக இல்லை. நம்மளுடைய 18 வருஷ அனுபவத்துல கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஜாதகம் பார்த்ததுல ஒரு லக்னத்துக்கும் என்னென்ன கிரகம் நல்ல ஒரு வலிமையாக வேலை செய்யும், எந்த கிரகம் அவ்வளவு சிறப்பா இருக்காது, உங்களுக்கு எந்த மாதிரி தசாபுக்தியில் போய் கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் துல்லியமாக கணித்து உங்களுடைய கிரகத்தின் திக்பலம் என்ன, ஸ்தான பலம் என்ன, திருக்பலம் என்ன, ஒரு கிரகமும் ஒரு பெட்டியில ஒரு ராசியில எவ்வளோ டிகிரி இடைவெளியில இருக்காரு, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, உங்க லக்னத்துக்கு நீங்க என்ன மாதிரி நட்சத்திரத்துல பிறந்தீங்க, நீங்க மூல நட்சத்திரமா அல்லது புராட நட்சத்திரமா அல்லது உத்திராட நட்சத்திரமா, போயிட்டு இருக்கிற தசாபுக்திகள் உங்க லக்னத்துக்கு யோக தசைகளா, இதெல்லாம் பார்த்து தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம், தசையை டிவைட் பண்ணா புக்தி, புக்தியை டிவைட் பண்ணா அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணா சூக்ஷமம். ஸோ தசாங்கிறது 10 வருடம் 5 வருடம், புக்திங்கிறது 2 வருடம் 3 வருடம், அந்தரங்கிறது 4 மாதம் 5 மாதம் 6 மாதம், சூக்ஷம்ங்கிறது வாரக்கணக்கில் அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முடிவுகளை எடுப்பேயானால், நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திட்டமிட்டோம் என்றால் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய பிராப்தம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் வேணுங்கிற வேலைகளை செய்து, முயற்சிகளை செய்து, திட்டமிட்டு வாழ்க்கையில் நம்மளுடைய சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோமோ அதுதான் பாஸ்ட்லயும் சிங்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அஸ்ட்ராலஜி அப்பாயின்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பாஸ்ட் நம்ம பேசிட்டு ப்ரெசென்ட் வரும்போது அந்தந்த பாஸ்ட்ல எந்தெந்த பிரச்சனைகள் வந்தது, எதனால அந்த டைம்ல அஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ப்ரெசென்ட்டுக்கு வரும்பொழுது நம்ம சிங்க் ஆயிடுவோம். சிங்க் ஆகிட்டு இப்போ வரக்கூடிய ஃபியூச்சர் ஷார்ட் டைம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது நமக்கு யோகமான துறை என்ன, யோகமான தொழில் என்ன, யோகமான படிப்பு என்ன, எது மாதிரி நேரத்துல எப்படி நடக்க போகுது, வேலையா வியாபாரமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளும் ஒரு வயதினருக்கும் என்னென்ன மாதிரி கேள்விகள் வருமோ அந்த கேள்விகளுக்கு வேணுங்கிற சரியான விடை நம்ம ஜாதகத்துல எப்படி காட்டுதுங்கிறதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலைகளை செய்து திட்டமிட்டு நம்ம செயல்பாடுகளை அமைத்து கொண்டே ஆனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.